ஹாய்டா ஆரமி, நான் தான் உங்கள் கேரட் பேசுகிறேன். நம்ம வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. சரி வாங்க நம்ம அதெல்லாம் பேசாமல் டேரெக்டாக மாருப்பனோட பார்ட் 2க்கு போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் உள்ள ரூம்குள்ளே போகிறதோட முடிச்சிருப்போம். நம்ம அதுக்கடுத்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் ஜிமின் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பாள். அதே ஃபோட்டோ தான் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களே பேசிகிட்ருக்கீங்க ஃபோட்டோ கூட. என்ன மூச்சி இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டல, ஆனால் உன்னோட அந்த கண்ணை மட்டும் நான் அப்படியே இருக்குடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ரூம்குள்ளே வரா. நீங்கள் வெக்கப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன வயன் என்னாச்சு, என்ன வெக்கலாம் படுற புதுசாக அப்படின்ட்டு கேட்குறா. அது ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் பழைய மெமரிஸ்லாம் போச்சு. ஒயின்னு எனக்கு ஒரு டவுட்டுடி. என்ன டவுட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவள் சொல்கிறா, ஓ மாமா பையன் உன்னை விட்டுட்டு எத்தனை வயசில் அவங்க போனால் ஃபாரினுக்கு? எனக்கு 5 வயசு, அப்படின்னா அவருக்கு ஒரு 7 வயசு இருக்கும் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த 20 வருஷத்தில் அவர் நீ பார்த்ததும் இல்லை, அவருக்கு நீ பேசுனதும் இல்லை. அதுக்குள்ளே ஒரு பட்டணத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கலாம்லடி. எப்போ நீ அவரை என்ன நம்பிக்கிட்டு இருக்க? என் மாமா எப்பயுமே மாற மாட்டான்டி. அவருக்கு எப்பயுமே நான் தான். அது சின்ன வயசுலேருந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா நிறைய வாட்டி. அவனை நீ பிறந்ததுலேருந்து உன் கூட தான் அவன், நீ உன்னை மட்டும் தான் அவன் நினச்சிட்ருக்காங்கம்மா. அவன் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அம்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் மாற மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் எனக்கு லவ் பண்ணுவாருன்னு. சரி நான் போயிட்டு வரேன், எங்கள் அம்மா என்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி போயிட்டு வரட்டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அனுப்பி விட்றீங்க அவளை. கீழே பார்த்தா, சரி போய் தூங்குங்கப்பா, ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்களா, அங்கே போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் சாயந்தரம் போல் நம்ம மற்றெல்லாம் பேசிக்கலாம். நான் எங்கேயாச்சும் போனால் நாளைக்கு போகலாம், ஓகேவாப்பா அப்படி அவங்க அப்பா சொல்கிறாரு. அதோட சரி மாமா நாங்கள் போய்ட்டு வந்துட்டு ஜிமின்னு அவங்களாம் ஜேகே எல்லோரும் அவங்க அவங்க ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் ஆகுது. எல்லோரும் முடிச்சுட்டு வராங்க கீழே பக்கத்தில் செம்ம வாசனை வருது. அதனால் ஜேகேக்கு யாருப்பா சென்ட்டு இவ்வளோ யூஸ் பண்ணுறான், இந்த மாதிரி சென்ட் எங்கே இருக்குது அப்படி இந்த ஜிம்மின்ட்ட கேட்க, எனக்கு மட்டும் என்னடா தெரியும், கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போகிறான். போய் பார்த்தா அங்கே அவங்க பூஜை ரூமில் தான் அந்த வாடனை வருது. போய் பார்க்குறாங்க 2-3 பேர். போய் பார்க்க அங்கே சென்ட்டு யாருமே யூஸ் பண்ணலை. இடத்துல ஒரு ஊதுவத்தி அவ்வளோ செம வாசனையாக இருக்குது. ஜிம்மின்ட்ட கேட்குறான், அது என்ன உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்கறதுல ஜிம்மின் சொல்கிறாரு, அது ஊதுவத்திடா, அது இந்த மாதிரி பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி 2 பேர் மண்டை அடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மினோட அப்பா வராரு. ஜிம்மினா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. ஜிம்மி சொல்கிறாரு, எங்கே போகிறது இப்போ அப்படி மாதிரி கேட்குறான். அப்போ உங்கள் அம்மா பால் வாங்கிட்டு வரீங்களாப்பா, அங்கே பால் இல்லை, கொஞ்சம் வேணும், போய் வாங்கிட்டு வரீங்களா அப்படி ஜிம்மின்ட்டு கேட்குறாங்க. ஜிம்மினும் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன், ஆனால் எனக்கு மறந்து போச்சு அந்த பால் கடை எங்கே இருக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறான் ஜிம்மின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போவேன். ஒரு பிள்ளை வாண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது உட்காந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கும் சின்ன பசங்க கூட, அதுகிட்ட போய் கேளு, அதுவே உனக்கு கூப்பிட்டு போய் பால் கடையில் விட்டுரும், ஓகேவா அப்படி மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி எடுத்துன்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. 3 பேர் அப்படியே அந்த வியூவெல்லாம் ரசித்து போயிட்டுருக்கிறதுல அவங்க அம்மா சொல்ல மாதிரி ஒரு பொண்ணு கொஞ்சம் பசங்கக்குள்ளே விளாண்டுருக்கா. அதில் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஜிம்மி கேட்குறான், ஸ்ரீ நீதானா அப்போ இந்த மாதிரி கேட்குறான். அப்போ வாங்க வாங்க அத்தான், என்ன இங்கிட்ட புதுசாக செய்யுது அப்படின்றான் அவள். இல்லைம்மா வீட்டில் கொஞ்சம் பால் தீண்டு போச்சா, அதான் அத்தை பால் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க அப்புறம் மாதிரி சொல்கிறான் ஜிம்மின்னு. சரி வாங்கத்தை நான் கூப்பிட்டு போகிறேன் அது மாதிரி சொல்லிட்டு அவள் கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஜேகே ஜிம்மினா அத்தான் என்னடா அப்புறம் மாதிரி கேட்குறான். அது கொஞ்சம் இப்போ தானே அந்த வில்லேஜ் சைட்லாம் மாமா பசங்களை அப்படி தான் கூப்பிட்டுக்குவாங்க, அதெல்லாம் கண்டுக்காத, எல்லோரும் அப்போ தான், அதாவது காமன் இங்கே, ஓகேவா, அதுதான் நீ பெருசாக எடுத்துக்கூடாது சரியா அந்த மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போயிட்டுருக்கான். கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த இடம் வந்துடுது. அதோட இந்தாங்க இதான் நீங்கள் தேடி வந்த இடம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறேன். அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு, மவளே ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வந்துடி, இப்போ வெளியே போனேன் செருப்பு கழட்டி அடிப்பேன் அந்த மாதிரி உள்ளேருந்து சவுண்டு விடுதாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்ரீயோட அம்மா தான். அம்மா விருந்தாளி முன்னாடி ஏமா இப்படிலாம் என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிறா அவள். விருந்தாளியை யார் அப்படி வந்திருக்கா அப்படின்னு ஸ்ரீயோட அம்மா வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மினை பார்த்தோன்னே,
அட தம்பி நீங்களா எப்போ வந்தீங்க சொல்லவே இல்லை வந்திருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அத்தை இப்போ தான் வந்தோம் வந்து தூங்கிட்டு இப்போ எந்திரிச்சு வரோம் அப்படின்றான். சரிப்பா வாப்பா உள்ளே வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு போப்பா அப்புறம் மாதிரி கூப்பிட்றாங்க. அச்சோ டீலாம் எனக்கு வேணாம் அத்தை இருக்கட்டுன்ட்டு அவன் மாதிரி சொல்லலாம் ஜிம்மு. சரிப்பா கூட 2 பசங்க இருக்கானுங்களே அவனுங்க யார் அப்படி கேட்குறாங்க. அதோட வந்துட்டு ஜிம்மி சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அத்தை அப்புறமா சொல்லத்தில் ஓ தோஸ்துகளா சரிப்பா நல்லா வாட்ட சட்டமாக தான் இருக்காங்க அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஜேகேவும் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டாங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்ரீயை பார்த்தா ஸ்ரீ வந்து அந்த குட்டி கண்டு குட்டி கூடலாம் விளையாண்டுட்டு இருக்கா. சரிப்பா பால் வந்துட்டு உங்கள் மாமா தான் கறந்துட்டுருக்காரு போய் வாங்கிக்கோ அவர்கிட்ட அது மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் போகிறாரு. 2 பேரும் பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. 2 பேருக்கும் ஷாக்கு என்னடா நடக்குது இங்கே அப்புறமா பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே ஃபாரின்லலாம் வந்துட்டு மிஷின்ஸ்லாம் வந்துட்டு பால்லாம் இது பண்ணி பாக்கெட் போட்டு தான் விற்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு மேனுவலாக அவங்க அப்பா வந்து உட்காந்து பால் கறக்கிறத பார்க்குறாங்க. வந்துட்டு என்ன நடக்குது இங்கே அந்த மாதிரி 2 பேரும் உட்காந்துட்டு அப்படியே வந்து ஒரு ஆச்சரியத்தை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஜிம்மின் வந்து என்னடா பார்க்குறீங்க அந்த மாதிரி பார்த்தான்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கேட்குறான். இப்படி கேட்டோடனே ஜிம்மினுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது வந்து இப்போ தான்டா வந்துட்டு பால்லாம் இது பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு சிட்டி சைடு இருக்கனால நம்மளுக்கு தெரியல. வில்லேஜ் சைடு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அவன் மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து ஒரு பசுமாடிக்கிட்ட போய் நிற்கிறாரு. நின்று வந்துட்டு நம்மளும் போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வந்துட்டு நம்ம ஸ்ரீ சொல்கிறாங்க அவன்கிட்ட போகாத அவள் ரொம்பவே கோவக்காரி வந்து உதச்சிட போகிறா அந்த மாதிரி சொல்கிறா. அப்படி அவ்வளோ கோவம் வருமா அந்த மேடமுக்கு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜேகே கேட்குறான். ஆமாம் அவள் ரொம்ப கோவப்படுவா அப்புற மாதிரி நம்ம ஸ்ரீ சொல்கிறா. நீ மட்டும் அவள் கூட இருக்க அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜேகே கேட்க அவளுக்கு வந்து புதுசாக வந்தவங்க தொட்டால் தான் பிடிக்காது அந்த மாதிரி ஸ்ரீ சொன்னார். அந்த மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் வந்து பால்லாம் கறந்து அந்த பால்லாம் எடுத்து வந்துட்டு அவங்க மாமா வந்து ஜிம்மிட்ட கொடுத்து அனுப்பி விட்றாங்க. 3 பேரை வந்துட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே காய்ஸ் இதோட போதும் நான் நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்துட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.